ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வோலட்டைலாக இருந்தது. நிஃப்டி 50 பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 82 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.73% பாசிட்டிவில் 11,470 க்ளோஸ் ஆயிருக்கு. அதுவே பேங்க் நிஃப்டி பார்க்குறப்போ 57 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.24% பாசிட்டிவில் 23,812 க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஏஜிஆர் வேர்டிக்டை பற்றி பார்க்கலாம். ரொம்ப வருஷமாக நடந்த ஏஜிஆர் கேஸ் வந்து ஃபைனலாக வேர்டிக்ட் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஏஜிஆர் கேஸோட ஹிஸ்டரியை கொஞ்சம் ஷார்ட்டாக பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ஏஜிஆர் வேர்டிக்டை பற்றி புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபைனலாக இந்த டெலிகாம் கம்பெனிஸ், அதாவது வோடஃபோன் ஐடியா, பாரதி ஏர்டெல், ஜியோ, இவங்களுக்கு எல்லாமே எப்படி இம்பாக்ட் இருக்குன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஏஜிஆர் கேஸ்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே ஏஜிஆரோட அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவன்யூ. அண்ட் இந்த அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவன்யூட டெஃபினிஷனில் தான் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமே கிரியேட் ஆச்சு. அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா டெலிகாம் கம்பெனிஸ் எல்லாமே அவங்களுக்கு எவ்வளோ ரெவன்யூ வருதோ அந்த ரெவன்யூலேருந்து ஒரு பார்ட் ஆஃப் த பர்சன்டேஜ் எடுத்து லைசன்சிங் ஃபீ அண்ட் ஸ்பெக்ட்ரம் ஃபீயாக கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். அண்ட் டெலிகாம் கம்பெனிஸுக்கு பார்த்தீங்கன்னா மெயினான கோர் பிஸ்னஸ்லேருந்து ரெவன்யூ வரும், அதே மாதிரி நான் கோர் பிஸ்னஸ்லேருந்து ரெவன்யூ வரும். இங்கே டெலிகாம் கம்பெனிஸோட கோர் பிஸ்னஸ்னா என்ன சொல்கிறேன்னா, அவங்க ப்ரொவைட் பண்ணுற வாய்ஸ் கால் சர்வீஸ், அதே மாதிரி இன்டர்நெட் சர்வீஸ், இதெல்லாமே அவங்களோட கோர் பிஸ்னஸாக இருக்கும். அதுவே நான் கோர் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட டவரை மற்ற ஆப்ரேட்டர்ஸ்க்கு லீஸாக கொடுத்து அதுலேருந்து அவங்களுக்கு ரெண்ட் வருதுன்றது ஒரு ரெவன்யூ அவங்களுக்கு. அதே போல் அவங்களோட ஷோரூம்லலாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்க மற்ற எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ் எல்லாம் கூட செல் பண்ணி அவங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி அவங்களோட கோர் பிஸ்னஸ்லேருந்தும் அவங்களுக்கு ரெவன்யூ வரும், அதே போல் நான் கோர் பிஸ்னஸ்லேருந்தும் அவங்களுக்கு ரெவன்யூ வரும். ஸோ இதில் டிஓடி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, டெலிகாம் கம்பெனிஸ் அவங்களோட என்டையர் ரெவன்யூ கன்சிடர் பண்ணி தான் அதுலேருந்து ஒரு பார்ட் ஆஃப் த பர்சன்டேஜ் தான் லைசன்சிங் ஃபீ அண்ட் ஸ்பெக்ட்ரம் ஃபீயாக கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் டெலிகாம் கம்பெனிஸ் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை எங்களோட கோர் பிஸ்னஸில் வர ரெவன்யூ மட்டும் தான் நாங்கள் கன்சிடர் பண்ணி அதுலேருந்து ஒரு பார்ட் ஆஃப் த பர்சன்டேஜ் மட்டும் தான் நாங்கள் லைசன்சிங் ஃபீ அண்ட் ஸ்பெக்ட்ரம் ஃபீயாக கட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ரொம்ப வருஷமாக அப்படியே கட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்தது. ஸோ இங்கே அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவன்யூ வெறும் அவங்களோட கோர் பிஸ்னஸ்லேருந்து வர ரெவன்யூவா இல்லை அவங்களோட நான் கோர் பிஸ்னஸையும் இன்க்ளூட் பண்ணிக்கணுமான்ற கேஸ் தான் இது இருந்தது. அதில் நிறைய டிஸ்கஷன்ஸ்க்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் கிளியராக சொல்லிட்டாங்க, அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவன்யூன்றது போத் கோர் அண்ட் நான் கோர் பிஸ்னஸ்ல இருந்து வர ரெவன்யூவை தான் கன்சிடர் பண்ணி அதுலேருந்து ஒரு பார்ட் ஆஃப் த பேமெண்ட் தான் லைசன்சிங் ஃபீ அண்ட் ஸ்பெக்ட்ரம் ஃபீயாக கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது வரைக்கும் ஏஜிஆரில் அவங்களோட நான் கோர் பிஸ்னஸ் ரெவன்யூ கன்சிடர் பண்ணாமல் இருந்தாங்களோ அதெல்லாமே கன்சிடர் பண்ணி ரீகால்குலேட் பண்ணி அவங்களோட ஏஜிஆர் டியூஸை கட்ட சொல்லியிருந்தாங்க இமீடியட்டாக. அண்ட் இது மேஜராக பார்த்தீங்கன்னா ஏர்டெல், வோடஃபோன் ஐடியா அண்ட் டாடா டெலி சர்வீஸை ரொம்பவே இம்பாக்ட் பண்ணியிருந்தது. அண்ட் இது ஜியோவை இம்பாக்ட் பண்ணல, ஏன்னா ஜியோ அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் அப்போவே பார்த்தீங்கன்னா அவங்களோட நான் கோர் பிஸ்னஸோட ரெவன்யூ கன்சிடர் பண்ணி தான் பே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி டெலிகாம் கம்பெனிஸோட பாஸ்ட் ஏஜிஆர் டியூஸ் எல்லாமே இமீடியட்டாக கட்ட சொன்னதை அவங்களால கட்ட முடியல. ஸோ அதனால் மறுபடியும் கோர்ட்டுக்கு ஒரு 20 இயர்ஸ் டைம் லைன் கொடுங்க, ஸோ தட் நாங்கள் வருஷம் ஒரு அமௌண்ட்டை கட்டி நாங்கள் இந்த ஏஜிஆர் டியூஸ் எல்லாமே முடிச்சிடறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஏஜிஆரோட கேஸ். ஸோ இப்போ இந்த கேஸில் என்ன வேர்டிக்ட் கொடுத்தாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஹியரிங்கில் டிஓடி என்னவோ 20 இயர்ஸ் கொடுக்கறதுக்கு ஓகே சொல்லியிருந்தாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்னவோ 20 இயர்ஸ்ன்றது ரொம்பவே அதிகமான டைமாக இருக்குது, ஸோ அதை விட கம்மியாக சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஏர்டெல், வோடஃபோன் ஐடியாலாம் பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் டைம் லைனாவது கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வேர்டிக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 இயர்ஸில் கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களோட பாஸ்ட் ஏஜிஆர் டியூஸ் எல்லாமே கட்டுறதுக்கு 10 இயர் டைம் லைன்ன்றது ஏப்ரல் 2021 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி, அதாவது 31 மார்ச் 2021 அவங்களோட ஏஜிஆர் டியூஸ்ல 10% அப்ஃப்ரண்ட்டாக இப்போ கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை கம்பெனிஸ் அக்செப்ட் பண்ணுற மாதிரி அந்த கம்பெனியோட எம்டியா இருக்கட்டும் இல்லை சிஇஓ இருக்கட்டும் நெக்ஸ்ட் 4 வீக்ஸில் அண்டர்டேக்கிங்கை சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேர்டிக்ட் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் டைம்லைன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 10 இயர்ஸ் டைம்லைன்ன்றது ஏப்ரல் 2021 ஸ்டார்ட் ஆகும். ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்களோட ஏஜிஆர் டியூஸ்ல 10% அவங்க அப்ஃப்ரண்ட்டாக இப்போ கட்டிடணும். அண்ட் அதே போல 10 இயர்ஸ் டைம்லைன் ஸ்டார்ட் ஆன பிறகு, அதாவது ஏப்ரல் 2021 எவ்ரி இயர் அவங்களோட பேமெண்ட்டை பண்ணணும். அந்த பேமெண்ட் கட்டுற டெட்லைன் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் February 7th கட்டணும். அப்படி எவ்ரி இயர் February 7th அவங்களோட பேமெண்ட்டை கட்டலைன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு கட்ட சொல்லுவாங்க. அதே போல் அவங்களுக்கு பெனால்ட்டி இருக்கும் அண்ட் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டுன்னு சொல்லி அவங்களுக்கு சில தண்டனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஏஜிஆர் வேர்டிக்டை பார்த்துட்டோம். அடுத்து டெலிகாம் கம்பெனிஸ்க்கு எந்த மாதிரி இம்பாக்ட் இருக்குன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வோடஃபோன் ஐடியா பற்றி பார்க்கலாம். இவங்களோட ஓவரால் டியூஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 58,254 crores கட்ட வேண்டியதாக இருந்தது. அதில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7,854 crores கட்டிட்டாங்க. ஸோ பேலன்ஸ் 50,400 crores கட்ட வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்குறப்போ நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் கிட்டத்தட்ட 5,040 crores எவ்ரி இயர் அவங்க பே பண்ணணும்.
இப்படி எவ்ரி இயர் வந்து வோடஃபோன் ஐடியா 5000 crores கட்டணும்னா இது ரொம்பவே அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமையில பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெவென்யூ ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதாவது அவங்க வந்து இயர்லி பேமெண்ட் பண்ணாமல் விட்டு அவங்க வந்து டிஃபால்ட் ஆனாங்கன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணணும். அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டுமே பே பண்ணுறதுக்கே அவங்களோட கரண்ட் ரெவென்யூ வந்து பத்துமான்னு தெரில. ஸோ அதனால வோடஃபோன் ஐடியா வந்து சர்வைவ் ஆகணும்னா நிறைய விஷயம் செய்யணும். அதில் ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட எக்ஸ்பென்சஸ் ரொம்ப குறைக்கணும் அண்ட் அதே போல் ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அவங்களோட ஆர்ப்புன்னு சொல்லுவாங்க, அதாவது ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூசரை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூசர் வந்து 114 rupeesல இருக்குது. இது வந்து அட்லீஸ்ட் 200 or 250 போனால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இந்த வருஷம் அவங்க 5040 crores கட்டுறதுக்குன்றது ஓரளவுக்கு சஸ்டெயின் ஆக முடியும். ஆனால் ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூசர் ஏற்றணும்னா அவங்க வந்து டேரிஃப் ஹைக் பண்ணணும். அப்படி டேரிஃப் ஏற்றுறாங்கன்னா அவங்க கஸ்டமர்ஸ் எல்லாமே மற்ற ஆப்ரேட்டர்ஸ்க்கு ஜம்ப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்துமே பேலன்ஸ் பண்ணி அவங்களோட ரெவென்யூ இம்ப்ரூவ் பண்ண பார்க்கணும். அதே போல் அவங்களோட அசட்ஸ் எல்லாமே மானிட்டைஸ் பண்ண பார்க்கணும். அதே போல் அவங்களோட பேரண்ட் கம்பெனியான UK பேஸ்டு வோடஃபோன் PLC கம்பெனி வந்து இந்த வோடஃபோன் ஐடியாக்குள்ள ஏதாவது மணி இன்ஃபியூஸ் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு சஸ்டெயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா 5G ஸ்பெக்ட்ரம் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். ஆனால் வோடஃபோன் ஐடியா வந்து இதை பற்றி கம்ப்ளீட்டாக மறந்துடணும். இப்படி இவ்வளோ திங்ஸை வந்து அவங்க கன்சிடர் பண்ணி செஞ்சு அவங்க ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணாலும் இயர்லி 5040 crores வந்து பே பண்ணுறதுக்கே கரெக்டாக போயிடும். ஸோ இதனால வோடஃபோன் ஐடியா பார்த்தீங்கன்னா அடுத்த 10 yearsக்கு வந்து ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுமான்றதே கேள்விக்குறியாக இருக்கும். ஓகே, அடுத்து நம்ம பாரதி ஏர்டெல்லை பற்றி பார்க்கலாம். ஸோ இவங்களோட ஓவரால் ஏஜர் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 43,989 crores இருந்தது. அதில் இது வரைக்கும் 18,000 கட்டிட்டாங்க. ஸோ மிச்சம் பார்த்தீங்கன்னா 25,985 crores வந்து கட்ட வேண்டியதாக இருக்குது. அண்ட் இந்த ஏஜர் டியூஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொவிஷன்ஸ் ஆல்ரெடி அவங்க பண்ணிட்டாங்க. அதாவது அவங்களோட பார்ட் ஆஃப் த ரெவென்யூ எடுத்து கொஞ்சம் சைடில் வச்சுக்கிட்டாங்க. அண்ட் பாரதி ஏர்டெலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 25,985 crores 10 yearsஆ கட்டுறதுன்றது பெரிய விஷயமாவே இருக்காது. ஸோ அதனால இந்த வேர்டிக்ட்ன்றது பாரதி ஏர்டெலுக்கு அந்த அளவுக்கு நெகட்டிவாக இருக்காது. அடுத்து ரிலையன்ஸ் ஜியோ பற்றி பார்த்தோம்னா இந்த ஓவரால் ஏஜர் வேர்டிக்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோக்கு மட்டும்தான் வந்து அப்பர் ஹேண்ட் இருக்கும். ஏன்னா ஆக்சுவலாக இந்த வேர்டிக்ட் வந்து இவங்களுக்கு டைரெக்டாக எந்த இம்பாக்டும் இருக்காது. ஏன்னா இவங்க சைட்லேருந்து எந்த ஒரு டியூஸும் கட்ட வேண்டியதில்லை. அதே போல் வோடஃபோன் ஐடியா வந்து சஸ்டெயின் ஆகாமல் போச்சுன்னா அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று ஏர்டெலுக்கு வருவாங்க இல்லைனா ஜியோக்கு வருவாங்க. அதே போல் அடுத்து 5G ஆக்ஷன் நடத்துகிறப்போ ஜியோக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா ஜியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 5G சொல்யூஷனை பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மற்ற டெலிகாம் கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வீக்கான போர்ஷனில் இருக்குது. ஸோ அதனால 5G நெட்ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா ஜியோ வந்து குயிக்காக வந்து க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் வோடஃபோன் ஐடியாவுக்கு கடன் கொடுத்த சில பேங்க்ஸும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் குறிப்பாக சொல்லணும்னா IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், எஸ் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் அண்ட் ஆக்சிஸ் பேங்க் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஆனால் பேங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வோடஃபோன் ஐடியாவோட லோன் ரிலேட்டடாக டைம் டு டைம் ப்ரொவிஷன்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதனால வந்து இந்த வேர்டிக்ட்னால அந்த பேங்க்ஸோட ஃபினான்ஷியல் பொசிஷன்ஸ் எல்லாமே இமீடியட்டாக வந்து எந்த ஒரு இம்பாக்டும் இருக்காது. ஸோ அதனால இது பேங்க்ஸ்க்கு வந்து அந்தளவுக்கு பெரிய நெகட்டிவாக பார்க்கக்கூடாது. அதே போல் இன்னைக்கு ஏர்டெலோட லாயர் பார்த்தீங்கன்னா இந்த ஜட்மெண்ட் ரிலேட்டடாக வந்து ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கிளியராக சொல்லிட்டாங்க இந்த ஏஜிஆர் டெஃபினேஷன்ன்றது ஃபிக்ஸ் அண்ட் ஃபைனலைஸ்டு. இதை வந்து மறுபடியும் ரீவேலுவேட் பண்ணி இதை இன்க்ளூட் பண்ணக்கூடாது, இதை இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லி எதுவுமே டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே போல் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெக்ட்ரமை வந்து ஐபிசியில் வந்து செல் பண்ணலாமா வேணாமான்றதுக்கு NCLT அதாவது நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனலுக்கு வந்து டிசைட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெலுக்கும் ரிலையன்ஸ் ஜியோக்கும் ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா பாரதி ஏர்டெல் வந்து இன்சால்வென்சிக்கு போன ஏர்செல் அண்ட் வீடியோகானோட ஸ்பெக்ட்ரமை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏர்செல் அண்ட் வீடியோகானோட ஏஜிஆர் டியூஸை வந்து ஏர்டெல் ஷேர் பண்ணணுன்ற மாதிரி எந்த ஒரு தீர்ப்பும் வரல. அதே போல் ஆர்காமோட ஸ்பெக்ட்ரம் வந்து ஜியோ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆர்காமோட ஏஜிஆர் டியூஸ் வந்து ஜியோ கட்டணுன்ற மாதிரி எந்த ஒரு தீர்ப்பும் இங்கே வரல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லும் அதே போல் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் இன்னைக்கும் பாசிட்டிவாக ரியாக்ட் ஆயிருந்தது. ஸோ ஓவராலாக பார்க்குறப்போ யாராவது வந்து வோடஃபோன் ஐடியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மோஸ்ட்லி எக்ஸிட் ஆகிறது நல்லாயிருக்கும். ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷன் படி பார்க்குறப்போ இவங்களோட பொசிஷன் ரொம்பவே வீக்காக இருக்குது. ஏதாவது ஒரு எக்ஸப்ஷன் கேஸில் இவங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்துடாதான்னு சொல்லி ஃப்ளூக்கில் வெயிட் பண்ணுறதை விட எக்ஸிட் ஆகிட்டு ஒரு நல்ல கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒருவேளை ரொம்பவே கம்மியான அமௌண்ட் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா வேணா விட்டுருங்க. ஏன்னா கம்மிங் டேஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வோலட்டிலிட்டி இருந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ அப்பப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டு இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த ஸ்டாக்கை வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக மூவ் பண்ண ட்ரை பண்ணும். ஆனால் ஓவரால் இவங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷன்ஸ் எல்லாமே வீக்காக தான் இருக்கிறதுனால எப்பப்பெல்லாம் இவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவான மூவ்மெண்ட் காட்டுதோ அப்போல்லாம் எக்ஸிட் ஆகிறது நல்லதாக இருக்கும். ஓகே, நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட இமீடியட் சப்போர்ட் வந்து 11,366 பார்க்குறேன். அதுவே ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 11,580 பார்க்குறேன். அடுத்து பேங்க் நிஃப்டியோட இமீடியட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 23,364 பார்க்குறேன். அதுவே ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,300 பார்க்குறேன்.
ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன். அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.